ஹாய் எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? நான் இன்றைக்கி 6 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன். பட் 5 மணிக்கு எழுந்துட்டேன். ஏன்னா நான் என்றைக்கு எழுந்திருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அன்றைக்கி தான் டக்குன்னு முழிப்பு வந்துடும். சரி எழுந்துட்டு வெளியே இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே தான் கிச்சன் வந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து. ஏன்னா எல்லாருக்குமே பயங்கர கோல்டு இருந்ததால் இன்றைக்கி தான் ஃப்ரூட்ஸை எடுக்கிறோம். எல்லாத்தையும் உரிச்சு வச்சுட்டு இன்றைக்கி வந்து பருப்பு துவையல் ரசம் தான். ஒரு 1 வீக்லையாவது இந்த மாதிரி வந்துடணும். அப்போ தான் இந்த கம்ஃபர்ட் ஃபுட் வந்தால் எங்களுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். நான் எப்படி பருப்பு துவையல் பண்ணுவேன்னா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, தேங்காய், அதுக்கப்புறம் புளி, கொஞ்சமாக புளி, இது பெருங்காயத்தூள்லாம் போட்டு வறுத்து வச்சுருவேன். ரசம் நான் ரொம்ப இந்த புளியை வந்து கரைக்க மாட்டேன். அந்த புளி டேஸ்ட்டு பிடிக்காது. அதனால நல்ல பழுத்த தக்காளி பழம், ஒரு 4 பழுத்த தக்காளி பழத்தை இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கையாலே மசிச்சு விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு பூண்டு, மிளகு, சீரகம், மிளகு மட்டும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குவேன். நல்லா மிக்சியில் அரைச்சி போட்டோம்னா நல்லா காரசாரமாக இருக்கும். நான் வந்து ரசத்தை அப்படியே இந்த நுரை வந்தவொடனேலாம் எடுத்துட மாட்டேன். கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு தான் எடுப்பேன். அதுக்குள்ளே ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இந்த ஆனியன் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சைடில் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். துவையல் வந்து நான் எப்பவுமே நல்லா ஆற விட்டுட்டு தான் அரைப்பேன். இல்லைனா அந்த சூடாக அரைச்சா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எல்லாம் தாளிப்பெல்லாம் போட்டாச்சு. இந்த ரசத்தை இந்த குழைய சாதம் வடித்து அப்படியே நல்லா மசிச்சு விட்டோம்னா அப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி வந்து காலையில் எல்லாேருக்கும் சந்தோஷ்க்கு வந்து ஓட்ஸு, புட்டுக்கு எனக்குலாம் வந்து அவல். எனக்கு வந்து ஓட்ஸ் பிடிக்காதால அவல், எங்களுக்கு வந்து தேங்காய் பால் போட்டு அவல், அதில் எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு சந்தோஷ்க்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா எல்லாருமே ஃப்ரூட்ஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆனதால் இன்றைக்கி எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு காலையில் எல்லாேருக்கும் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. ஜூஸும் ஊற்றியாச்சு. பாய்.